கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்றென்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம். சரீரமாகிய சபையில் கிறிஸ்து தலையாக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயவங்களாக இருக்கிறோம் என்பதை குறித்து தான் இருக்கிறோம். ஒவ்வொரு அவயவங்களாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். எபேசியர் 4 அதிகாரம் 25 வசனம் சொல்வது, அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறபடினால் பொய்களை களைந்து அவனவன் புறனுடனே மெய்யை பேச கடவன். நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறபடினாலே நாம் பொய்களை களைந்து மற்றவரோடு நாங்கள் மெய்யை பேச கடவன் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஒவ்வொரு அவயவமுக்கும் மிக முக்கியமான காரியம் தான் உண்மையா இருத்தல். தான் உண்மையா இருக்கிறது, மற்றவர்களுக்கு உண்மையா இருக்கிறது. ஆகவே தேவனுடைய சபையாகிய சரீரமாகிய அந்த சபையிலே நாம் ஒவ்வொருவர் உண்மையா இருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். உங்களுக்குள்ள இருக்கிற பொய் நாம் அகற்றுவோம். ஏனென்றால் பொய் உள்ளவன் தேவனுடைய சபையில் இருக்க முடியாது. ஏனென்றால் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறவனே பொய் சொல்லுகிறார். பொய்க்கு பிதா பொய்யன் பிசாசு. ஆகவே நாம் பொய் சொல்லுகிறவர்களா இருந்தா நாம் பிசாசின் ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக இருப்போம். நம் தேவனுடைய அவயவமாக இருக்கவே முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கொலோசியர் புத்தகத்தில் பார்த்தீங்களா இருந்தால் 3 அதிகாரம் 9, 10 வசனத்திலே அங்கே பவுல் சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனை அவன் செய்கைகளை களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஆமென். நாம் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்திருக்கிறபடினாலே நமக்குள்ளே பொய் இருக்கலாகாது. நம் பொய்யை களைந்து போட வேண்டும். பொய்யை நம்மளை விட்டு எடுத்து போட வேண்டும். ஏண்டா பொய் சொன்னா நம்ம பொய் உரைக்கிறவர்களா, பொய்யாய் நடக்கிறவர்களா, பொய்யாய் கிரியேசர்களா இருப்போமா இருந்தால் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியற்றவர்கள். அந்த ஆட்டுக்குட்டியானவரோடு இருக்கிறதுக்கு நம்ம தகுதியற்றவர்களாகவே நம்ம காணப்படுவோம். வெளிப்படுத்தல் 17 அதிகாரத்தின் 14 வசனம் சொல்லுகிறது, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமா இருக்கிறார்கள். ஆமென். அப்ப அந்த ஆட்டுக்குட்டியானவரோடு இருக்கிறவர்கள் யார்? உண்மை உள்ளவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். அப்ப நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் அவரோடு இருப்போம். ஆமென். இங்கே மட்டுமில்ல, அதோட ராஜ்யத்தில் நாங்கள் ஆண்டவரோடு இருக்கிறவர்களாய் மாறுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறவர்களாய் நம்ம காணப்படும். எப்பொழுது நம்ம உண்மை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது. உண்மை மிக அவசியம் பிரியமானவர்களே. ஏனென்றா அந்த வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 10 வசனம் சொல்வது, மரண பரியந்த உண்மையாயிரு. நம்ம மரணம் பூமியை விட்டு போகும் வரைக்கும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய சபைக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். இதுதான் மிக நம் அவயவங்கள் ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவருக்கும் உண்மையாக இருப்போம். நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்குள்ள ஒளிவு மறைவு களவு போய் இருக்குமாயிருந்தால் நிச்சயமாகவே நம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவர்கள் அல்ல, தேவனுடைய சபைக்கு தகுதியானவர்களும் அல்ல. ஆகவே பிரியமானவர்களே, நம்மிடத்தில் இருக்கிற எல்லா பொய்களையும் களைந்து போடுவோம். மெய்யை தரித்துக் கொள்வோம். புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்வோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோடு என்றென்றைக்கு அரசாளுகிறவர்களாக அவரோடு நிற்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட கிருபையும் பலத்தையும் வல்லமையும் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமென். God bless you all.